இப்போது சமீபமாக என்னுடைய குருவை நான் சந்தித்தேன். தினந்தோறும் நான் குருக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு என்னென்னலாம் பூஜைகள் எப்படிலாம் நடந்தது, என்னுடைய அனுபவம் என்ன இதில், இந்த பூஜையில் இரவு என்னுடைய கனவுல நான் என்ன பார்த்தேன், அதனுடைய அர்த்தம் என்ன, இதெல்லாம் நான் குருக்கிட்ட பகிர்ந்துப்பேன். அதுக்கு தாங்க குரு நமக்கு தேவை. நம்முடைய ஆன்மா எப்படி செயல்படுது, நம்முடைய மனம் எப்படி செயல்படுது, நம்முடைய மனசை எப்படி நாம் கட்டுப்படுத்தணும், நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் எப்படி ஒரு பக்குவத்தை தரணும், இதுக்கெல்லாம் நமக்கு குரு கண்டிப்பாக அவசியம் தேவை. குரு நமக்கு சும்மாலாம் கிடைச்சிட மாட்டார். நாம் மனசார நினைக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு 4 நல்ல வார்த்தைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாம் முதல்ல நினைக்கணும். அது இந்த பிரபஞ்சத்தில் கலக்கும். அந்த பிரபஞ்சம் நமக்கு சரியான குருவை தேடித்தரும். அப்படி 4 தீட்சைகள், ஒரு மந்திர தீட்சை, மொத்தம் 5 தீட்சைகள் வாங்கி இப்போ எந்த அளவுக்கு மனப்பக்குவம் அப்படின்னு சொன்னால் அதை உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். சரி, அந்த குருவின் மூலமாக உபதேசம் மட்டும் கிடையாது, இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குமா, யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியுது கிடையாது. விநாயகர்னா ஏதோ அந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு விக்கிரகத்தை வாங்கி வச்சுட்டு அதுக்கு நாம் மோதகம், கொழுக்கட்டை இதெல்லாம் வைக்கிறோம், சுண்டல் இதெல்லாம் வைக்கிறோம், பொரிக்கல்லாம் வைக்கிறோம், அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் விநாயகரினுடைய உருவம் எவ்வளவு விஷயங்களை நமக்கு உணர்த்துது அப்படின்றது யாருக்குமே தெரியறது கிடையாது. விநாயகரினுடைய திருவுருவ அமைப்பையே யாரும் அவ்வளோ யோசிக்கிறது கிடையாது, நினைக்கிறதும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் காணொளிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் அடங்கிய பழைய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்து இதில் இருக்கிற அத்தனை தகவல்களும் காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லி நாங்கள் கற்றுக்கிட்டது, அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு எனக்கு நினச்சாலே கண் கலங்குது. இந்த ஒரு புத்தகம், இது ஒரு ஜெராக்ஸ் தான். இது மெயின் புக் குருக்கிட்ட இருக்குது. இது மாணவர்கள் படிக்கிறதுக்காக நிறைய ஜெராக்ஸ் போட்டு தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு புத்தகம் எனக்கு கொடுத்தாங்க. பாருங்க, ஏதோ பசங்க எல்லாம் எழுதி சைனா இதெல்லாம் போட்டு, சின்ன குட்டி குட்டி பசங்க